மேஷம், உத்தியோகத்தில் பாராட்டுகள் குவியும். உங்கள் செல்வாக்கு உயரும். இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். சவால்களை சந்திப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்து காலையில் செந்தாமரை மலர்களால் சூரிய பகவானை வழிபடலாம். ரிஷபம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டு. தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி இலைகளால் அர்ச்சனை செய்து வரலாம். மிதுனம், எதிர்பாராத தனவரவு உண்டு. ஆராய்ச்சி மற்றும் மறைபொருள் விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி இளநீர் அபிஷேகம் செய்து வரலாம். கடகம், திருமண வாழ்வில் மகிழ்ச்சி கூடும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். வெளிப்படையான அணுகுமுறையால் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாத்தி வழிபடலாம். சிம்மம், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடன் தொல்லைகள் நீங்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிங்கவாகன துர்க்கையை வணங்கி வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். கன்னி, பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு முருக பெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யலாம். துலாம், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். தாயின் ஆரோக்கியம் மேம்படும். வீடு மனை வாங்குவது குறித்த எண்ணங்கள் கைகூடும். இன்று மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சக்கர தாழ்வாரை வணங்கி வெற்றிலை மாலை சாத்தலாம். விருச்சிகம், பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களில் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆறுமுக பெருமானுக்கு ஷண்முக அர்ச்சனை செய்து வரலாம். தனுசு, பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். மகரம், இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அனுமானுக்கு வடைமாலை சாத்தி வழிபடலாம். கும்பம், அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும்.
செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி வெள்ளை எருக்கு மாலை சாத்தலாம். மீனம். லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு நரசிம்மரை வணங்கி செம்பருத்தி பூவால் அர்ச்சனை செய்யலாம்.